கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்கள் வாழ்க்கை வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 மற்றும் 23. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமின் அழிவை கண்டு புலம்பினாலும் கர்த்தருடைய கிருபை தான் தம் மக்களை முழுமையாக அழிய விடாமல் பாதுகாக்கிறது என்பதை உணர்கிறார். ஆமென். மனிதனின் பாவம் தண்டனைக்குரியது என்றாலும் கர்த்தரின் அன்பு மற்றும் கருணை நம்மை முற்றிலும் அழிந்து போகாமல் காக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு புதிய காலையும் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. நேற்று நடந்த கசப்பான அனுபவங்கள் அல்லது தோல்விகளோடு இன்றைய நாள் தொடங்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு புதிய கிருபையினால் புதிய பலத்தையும் புதிய வாய்ப்பையும் புதிய இரக்கத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறார். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்பது தேவன் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் எவ்வளவு உறுதியானவர் என்பதை இவ்வசனம் காட்டுகிறது. எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனின் நம்பகத்தன்மை மாறுவதில்லை. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் தேவனின் கிருபை நம்மை தாங்கும். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.